நிகழ்ச்சியிலே புத்தம் புதிய கோணத்திலே நாளொன்றுக்கு 2 நபர்கள் அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பொருத்தமான முக்கியமான கேள்விகளுக்கு பதில்கள் பரிகாரம். மேலும் அன்றைய தினத்துக்குரிய அந்த ஜோதிட குறிப்பு. இன்றைய காலகட்டத்திலே சிலர் திருமணமாகியும் குழந்தை பேறு பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பதால் அவர்கள் எவ்வளவு வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களை கேட்டால் தான் தெரியும். அந்த குழந்தை செல்வம் என்பது மிக மிக முக்கியமானது. திருமணமாகி அந்த குழந்தை செல்வம் கிடைக்கவில்லை என்றால் தலைவலியும் தரித்திரமும் தனக்கு வந்தால் தெரியும் என்ற கதை போல அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த வலி எவ்வளவு மோசமானது என்று தெரியும். அப்படிப்பட்டவர்கள் தம்பதிகளாக தேய்பிறை அஷ்டமி அன்று கால பைரவரிடம் சென்று சகஸ்திர நாம அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். இது போன்று ஒரு 6 தேய்பிறை அஷ்டமிகளிலே கால பைரவரிடம் சென்று அவருடைய 1000 நாமாவளி அந்த மந்திரத்தை சொல்ல செய்து அதை கேட்டு இந்த பூஜையை செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் அந்த கால பைரவரின் கருணையால் அவர்களுக்கு கிடைக்கிறது என்று தாந்திரிக சாஸ்திரம் கூறுகிறது. இதை பயன்படுத்தலாம் என்று சொல்லி இப்போது காத்து கொண்டிருக்கின்ற அந்த நபர் அவருடைய முக்கியமான கேள்வி அதற்குரிய பதில் என்னவென்று பார்க்கலாமா? ஹலோ ஹலோ, வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. ஜனார்தனன். ஜனார்தனன். ஜனார்தனன், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து எக்மோர்லேருந்து பேசுகிறேன் சாமி. சென்னையிலேருந்து பேசுகிறீங்க. யாருக்கு பார்க்கணும் ஜனார்தனன்? எனக்கு தான் சாமி. உங்களுக்கு தான் பார்க்கணும். சரிங்க, உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க. 25 25 4 4 1964. 1964. பிறந்த நேரம் சொல்லுங்க. நைட்டு 12:05. 12:05. பிறந்த இடம் சொல்லுங்க. பாலக்காடு புதியகம் சொல்லி ஒரு கிராமம். ஓகே, நீங்கள் பிறந்தது வெள்ளிக்கிழமை இரவு முடிந்து சனிக்கிழமை காலையில் பிறந்தீங்களா? ஆமாம் சாமி. ஓகே. இப்போ உங்களுடைய லக்னம் ராசி நட்சத்திரம் தசலாம் சொல்கிறேன் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. சொல்லுங்க சாமி. ராசி கன்னி ராசி கரெக்டுங்களா? ஆமாம் ஆமாம் சாமி. அஸ்த நட்சத்திரம் கரெக்டுங்களா? அத்த நட்சத்திரம். ஆமாம் சாமி. கரெக்டு. லக்னம் உங்களுக்கு மகர லக்னம் கரெக்டுங்களா? ஆமாம் சாமி. இப்போ உங்களுக்கு என்ன தசை ஓடுதுன்றத சொல்லிடுறேன். இப்போ சனி தசை உங்களுக்கு ஓடி நிற்குது. சரி சாமி. சனி தசை 2008லேருந்து 2027 வரைக்கும் இருக்கு. 2027 வரைக்கும்? ஆமாம், 2027 வரைக்கும் இருக்கு. சரி சரி. இந்த காலகட்டத்தில் அவ்வளோ ஒரு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்காது. எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா, குறிப்பாக உங்கள் திருமண வாழ்க்கை சோகமாகவும் கவலையாகவும் இருக்கும். சரி. அதோடு மட்டும் கிடையாது, உங்களுடைய உத்தியோகத்துறையிலையோ உங்களுக்கு அவ்வளவு ஒரு வெற்றிகரமான வாய்ப்புகள் அதெல்லாம் இருக்காது. இப்போ உங்களுடைய முக்கியமான கேள்விகள். இல்லை, நான் பிஸ்னஸ் பண்ணுறோம் மெட்ராஸில். ஆமாம். ஒரு 5-6 வருஷமாக சுத்தமாக வாஷ் அவுட்டாக இருக்கு. எல்லாமே வீட்டில் எல்லாமே கடன் தொல்லை பிரச்சனையாக இருக்குது. அதுதான் சொன்னேன் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது அதுதான். கடன் தொல்லை, பொருளாதார தொல்லை, அதுக்கப்புறம் வேலை தொழில். ஆமாம் சாமி. அதனால தான் அதை கேட்டு என்ன பரிகாரம் பண்ணணும். இதுக்கு நான் பரிகாரம் சொல்கிறேன், மனசளவில் குறித்து வச்சுங்க. நம்பர் 1, குலதெய்வ வழிபாடு விட்டிருந்தால் அதை தொடரவும். சரி சாமி. 2வது, பித்ரு தோஷம் நிவர்த்தி செய்ய வேண்டும். சரி சாமி. 3வது, நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு சனி அன்று சரி கால பைரவரை வணங்கி வர வேண்டும். அவருக்கு நெய் தீபம் போட்டுன்னு வாங்க. சரி சாமி. 4வது, கபில சித்தரை வணங்கணும். கபில சித்தர்? ஆமாம், கபிலர் சித்தர். கபில சித்தர். ஆமாம், ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் காலையில் அவரை நினைச்சு தியானம் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ கபில சித்தரே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கினேன். ஓம் ஸ்ரீ கபில போற்றி போற்றி. ஆமாம், ஓம் ஸ்ரீ கபில சித்தரே போற்றி போற்றின்னு சொல்லிட்டு 20 அல்லது 30 நிமிடம் மந்திரம் சொல்லின்னு வரணும். சரி சாமி. இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்துன்னு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இதை மட்டும் நீங்கள் கடைபிடிக்கணும். ஓகேவா? எவ்வளவு நாளைக்கு இருக்கு சாமி? நம்மளுக்கு வியாதி எவ்வளவு நாள் இருக்குதோ அவ்வளவு நாள் மருந்து, அது போல பிரச்சனை எவ்வளவு நாள் இருக்குதோ அவ்வளவு நாள் வழிபாடு. ஓகேவா? ஓகே சாமி. ஓகேம்மா, நன்றி நன்றி நன்றி. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. சக்திவேலுங்க. சக்திவேல். சக்திவேல், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூருங்க. திருப்பூர்.
சரி, யாருக்கு பார்க்கணும்? எனக்கு தாங்க. சரி, உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க. 29/11 ஆ, இயரு 73ங்க, 1973. சரி, பிறந்த நேரம் 8:20ங்க AM. பிறந்த இடம் திருப்பூருங்க. ஓகே. நீங்கள் பிறந்த அந்த நாள் வந்து வேலைக்கிழமையா? ஆமாங்க. ஓகே. இப்போ உங்களுடைய லக்னம், ராசி, நட்சத்திரம், தசை சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தனுசு லக்னம், தனுசு ராசி கரெக்டுங்களா? உத்திராட நட்சத்திரம் வருது. அதாங்க, மகர ராசின்னு இதுல எழுதிக்கிறாங்க. சரிங்க. அப்போ நீங்கள் கொடுத்த நேரம் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா இது வந்து திருக்கணிதப்படி நான் பண்ணுறேன், கணிக்கிறேன். 365 நாள் படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் மகர ராசி வரல, தனுசுல தான் இருக்கிறீங்க. சரிங்க. உங்களுடைய லக்னம் வந்து தனுசு, ராசி வந்து தனுசு. இப்போ உங்களுக்கு ஓடிக்கொண்டு இருக்கின்ற தசை சொல்கிறேன் பாருங்க. சரிங்க. உங்களுக்கு ஓடி இருக்கிற தசை குரு தசை கரெக்டுங்களா? சரிங்க. 2013 இருந்து குரு தசை வந்து உங்களுக்கு நடக்குது. இந்த குரு தசை நீச்சமாகி நடக்கிறதால கடந்த 3 வருஷமா பொருளாதார தொல்லை, தொழில் தொல்லை, உறவு முறையில் தொல்லை, இந்த மாதிரி கடன், இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் ஒன்று மாற்றி ஒன்று உங்களை அட்டாக் பண்ணினே இருக்கும். இப்போ உங்களுடைய அந்த முக்கியமான கேள்வி என்னன்னு கேள்வி. அதான் இப்போ தொழில் வந்து கொஞ்சம் முடக்கமா இருக்கு. அப்போ நான் சொன்னதுதான் கரெக்டு. உங்களுக்கு உத்திராட நட்சத்திரம் தான் வரும். இப்போ நான் சொல்ற அந்த பரிகாரங்களை மட்டும் மனசுல குறிச்சு வச்சுக்கோங்க, அதை செய்யுங்க. ஓகேவா? சரிங்க. நம்பர் 1 என்ன செய்யணும்? குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். சரிங்க. தொடர்ச்சியா குலதெய்வத்தை வழிபாடு செய்தீங்கன்னா உங்க பொருளாதார தொல்லை, உங்க தொழில் தொல்லையெல்லாம் மாயமா போடும். 2வது, பித்ரு தோஷம் இருந்தால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். சரிங்க. 3வது, நீங்க என்ன செய்யணும்? இப்ப நடப்பு தசை வந்து உங்களுக்கு குரு தசைன்றதால காலையில ஒரு 20 அல்லது 30 நிமிடம் அகப்பை சித்தரை வணங்கணும். அந்த என்ன மந்திரம் சொல்லணும்னா, ஓம் ஸ்ரீ அகப்பை சித்தரே போற்றி போற்றின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்லணும். இது 20 அல்லது 30 நிமிடம். அப்புறம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க என்ன செய்யணும்? தட்சிணாமூர்த்தி கோயில்ல மாலை நேரங்களில் நெய் தீபம் போட்டு வர வேண்டும். ஆமா, மாலை நேரத்தில் நெய் தீபம் போட்டு வர வேண்டும். ஓகேவா? அடுத்தது, வருஷத்துல ஒரு தடவை ஆலங்குடி அல்லது திருச்செந்தூர் வியாழக்கிழமை சென்று அங்க 6 மணி நேரம் தங்கணும். ஆலங்குடியில தங்குறீங்கன்னா நமச்சிவாயன்ற மந்திரத்தை சொல்லணும். திருச்செந்தூர்ல போறீங்கன்னு சொன்னா ஸ்ரீம் சரவண பவன் சொல்லணும். ஆமா, அந்த கடல் தண்ணியில மஞ்சளை கலந்து வீடு முழுவதும் தெளிக்கவும். இதை மட்டும் செய்யுங்க, நிச்சயமா உங்க பிரச்சனை மாயமா போயிடும். ஓகேவா? ஓகேம்மா, நன்றி நன்றி. இதுவரையில் 2 நபர்கள் அவர்கள் கேட்ட கேள்விகள் அனைத்தும் அவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருந்து கேட்டதால் அவர்களுக்கு பொருத்தமான முக்கியமான பரிகாரங்களை சொல்லி அவர்களை வழிநடத்தும் பொழுது அவர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் பார்க்கிற நமக்கு பயனுள்ளதாகவும் இருக்கின்ற இந்த நிகழ்ச்சி 6லிருந்து 60 வரை ரசித்து ருசித்து பார்க்கின்ற நிகழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.